கேப் மட்டும் பார்ப்போம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி ஒற்றையாட்சி ரெண்டுமே கொண்டது. நெருக்கடி நிலை காலங்களில் வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சியில் செயல்படும் தன்மை உள்ளது. நீதி சீராய்வு வந்து பார்த்திங்கன்னா நீதி சீராய்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படும் பட்சத்திலையும் நாடாளுமன்றத்தில் அரசமைப்புக்கு எதிராக ஏதாவது சட்டத்தை கொண்டு வர்றப்போ அதை தலையிட்டு நீதி சீராய்வு வந்து வழங்கும், அதை தடுக்கும். அதுதான் வந்து நீதி சீராய்வு. குடியுரிமை சட்டம் எப்போது ஏற்றினாங்கன்னா 1955. எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்னா 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் வந்து குடியுரிமையை வந்து இழக்கலாம். ஸோ எந்த சட்ட உறுப்பு வந்து நாடாளுமன்றம்ன்றது குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுதுன்னா உறுப்பு 79 ரொம்ப முக்கியம். சட்டப்பிரிவு 79 பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம்னா குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை கொண்டது என்றது சொல்லுது. நாடாளுமன்ற முறை அரசு எது? இந்தியா. குடியரசுத் தலைவர் முறை அரசு எதுன்னா அமெரிக்க ஐக்கிய மாநிலங்கள். இருக்க பார்த்துருவோம். குடியரசுத் தலைவருக்கு யார் யார் ஓட் பண்ணுவாங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஈரவை உறுப்பினர்களும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏவும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட சட்டமன்றங்களுடைய எம்எல்ஏஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுவாங்க. மாநிலங்களவை மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு இருக்கும்னா 250 உறுப்பினர்களை கொண்டு இருக்கும். 238 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்கள் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரமான அவை. அவங்களுடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். மாநிலங்களவையை வந்து கலைக்க முடியாது. ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. புதுசா வந்து தேர்தல் நடத்தியும் அந்த ஆட்களை வந்து மாநிலங்களவைக்கு எடுப்பாங்க. மக்களவை மொத்த உறுப்பினர்கள் வந்து தற்போது 545. பட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 552 பேரை வந்து தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எத்தனை பேர் மக்களவையிலன்னு பார்த்தீங்கன்னா 545ல் 543 பேர். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்திலிருந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர். கேப் மட்டும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை வந்து எப்போ வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 ஆகஸ்ட் 1. ஸோ மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1952. யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ராஜாஜி தலைமையில். ராஜாஜி கொண்டு வந்த ஒரு திட்டம் வந்து எல்லாருமே விமர்சிச்சாங்க, எதிர்த்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. அது என்ன திட்டம்னா குலக்கல்வி திட்டம். ஸோ காமராஜர் அமைச்சரவைக்கு வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றது எப்போன்னா 1954. காமராஜர் ஆட்சியில் வந்து கல்வி அமைச்சராக செயல்பட்டவர் யாருன்னா சி. சுப்பிரமணியம். ஸோ நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் வந்து யாருடைய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டதுன்னா ராஜாஜி ஆட்சியின் போது. சென்னை மாகாண தலைவராக யார் இருந்தபோது முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து 1937 வந்து தாக்கல் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. எங்கன்னா மதராஸ் சட்டமன்றம், செனட்டவை, மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாகத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது வந்து ஆட்சிக்கு வருதுன்னா 1967. முதலமைச்சராக பதவி வகித்தவர் யாருன்னா 67 வந்து CN அண்ணாதுரை. ஸோ சுயமரியாதை திருமணங்கள் வந்து யார் ஆதரிச்சாங்கன்னா அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா. கருணாநிதி வந்து முதலமைச்சராக எத்தனை வாட்டி வந்து பதவி வகுத்திருக்காருன்னா 5 முறை வந்து பதவி வகுத்திருக்காரு. இவர் வந்து கடைசியாக கொண்டு வரப்பட்ட முன்வரைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடுகளும் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடும் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பழங்குடியினர் பட்டியல் இனங்களுக்கான இடஒதுக்கீடெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. MG ராமச்சந்திரன் வந்து 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அதனுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1977 1987. வருவாய் நிர்வாகத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தவர் யாருன்னா எம்ஜிஆர். கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னா எம்ஜிஆர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா காமராசர். அதனை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யாரு, மேம்படுத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர். மண்டல் ஆணையம் வந்து 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் வழங்கணும் அப்படின்ட்டு எந்த வருஷம் தீர்ப்பு வழங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1992 நவம்பர். அப்போ வந்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 69% வந்து ஒதுக்கீடு. ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செப்பரேட்டாக ஒரு சட்டம் ஏற்றி 69% வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னா 234 உறுப்பினர்கள் கொண்டது. ஒரு உறுப்பினர் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவார். எந்த சட்டப்பிரிவின் கீழே நியமனம் பண்ணுவாருன்னா 333 கீழே நியமனம் பண்ணுவார்.
இந்த 234 உறுப்பினர்கள்ல பொது தொகுதியிலிருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்கன்னா 189. 45 உறுப்பினர்கள் வந்து தனி தொகுதி. பொது தொகுதி 189, தனி தொகுதி 45. சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் வந்து முதல் பொது தேர்தல் வந்து எப்போ தொடங்கினாங்க, முதல் கூட்டத்தொடர் எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1952. ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். பொது கணக்கு குழு தலைவரை தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா மக்களவை தலைவர். மக்களவை தலைவர் யாரு? சபாநாயகர். முதல்ல வந்து எதிர்கட்சியிலிருந்து பொது கணக்கு குழு தலைவருக்கு தலைவர் போஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தரை வந்து எப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா 1967, 1968. ஸோ பொது கணக்கு குழு வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இது வந்து நாடாளுமன்ற குழுவாக கருதுவாங்க. 1596 அறிக்கைகள் வந்து பொது கணக்கு குழு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா 1950 முதல் 2018 வரை வந்து பார்த்தீங்கன்னா 1596 அறிக்கைகள் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அரசமைப்பில் திருத்தங்கள் ஏதாவது பண்ணணும், முன்வரைவுகளை கொண்டு வரணும்னா எந்த உறுப்பின் கீழே கொண்டு வருவாங்கன்னா 368(2). உறுப்பு 370 வந்து எதை பற்றி கூறுதுன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு கொடுக்கப்பட்ட தன்னாட்சி தகுதியை வந்து கூறுது. இது வந்து எப்போ நீக்கப்பட்டது, இந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து எப்போ நீக்கினாங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5 வந்து நீக்கிட்டாங்க. சங்கரலிங்கனார் எங்க பிறந்தாருன்னா விருதுநகர். எப்போன்னா 1895. எப்போ வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சாருன்னா 1917 வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறவும் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியோட பங்கும் பெற்றிருக்காரு. பொட்டி ஸ்ரீராமுலு என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தெலுங்கு பேசும் மக்களுக்காக சென்னையை வந்து தலைநகராக கொண்டு தனி மாநிலம் கோரியவர் தான் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. இவர் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் வந்து நடத்தியிருப்பாரு. எந்த வருஷம்னா 1952. ஸோ 1956 வந்து மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்ட்டு சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எப்போன்னா 1956 ஜூலை 27 1956 அக்டோபர் 13 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 76ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார் வந்து உயிர் நீத்தார், இறந்துட்டாரு. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1961. பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து 2002. சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 27/7/1956, 13/10/1956. 76 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். தமிழ்நாடு சென்னை அதாவது மதராஸ் மாகாணத்துக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு எப்போ வந்து பெயர் மாற்றம் செஞ்சாங்கன்னா 14 ஜனவரி 1969. நெக்ஸ்ட் வந்து தேர்வுக்குழுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து திருத்த சட்டங்கள் எல்லாம் முன்மொழிவாங்க. அப்போ எல்லாமே வந்து விவாதத்துக்கு வந்து கொண்டு வர முடியாதுன்றதுக்காக தேர்வுக்குழு ஒன்று வந்து இருக்கும். அதுக்கு வந்து அவங்களுடைய திருத்த சட்டங்களை வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து அதை பரிசீலனை பண்ணிட்டு இது திருத்தம் கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதான்றதை வந்து சொல்றது தான் வந்து தேர்வுக்குழு. தேர்வுக்குழு முறை வந்து எந்த நாட்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது ஆகும். இந்த வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற முறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, இந்த பிரிட்டன் இதை தான் வந்து சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் இதுவும் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழே எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுக்கு அனுப்பலாம். ஸோ தேர்வுக்குழுக்கு வந்து ஒரு சட்ட முன்வரைவு திருத்தம் கொண்டு வரணும்ட்டு ஏதாவது முன்வரைவு கொண்டு வர்றாங்கன்னா எந்த விதியின் கீழே தேர்வுக்குழுக்கு அனுப்பலாம்னா உறுப்பு 125. ஸோ ஒரு சட்ட முன்வரைவு வந்து ஒரு அவையில் வந்து நிறைவேற்றுறாங்க. இப்போ ஈரவைகள் கொண்டது இல்லையா, அதில் ஒரு அவையில் வந்து நிறைவேற்றிட்டு இன்னொரு அவையில் வந்து நிராகரிக்கிறாங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை நிராகரிக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போது அல்லது 6 வாரத்திற்குள் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா ஈரவைகள் கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்வு காணுவார். ஸோ அவ்வளோ